ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்ஸில் தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து தெரியும்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் வந்து என்னோடய டெலகிராம் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து நான் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட்லாம் இருந்துச்சு, ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் இந்த மாதிரி வேணும், இல்லை பர்த்டே ரெக்வஸ்ட், இல்லை ஆனிவர்சரி, உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டே எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் எனக்கு ஒன்று டெலகிராம் இல்லை இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி இந்த பர்த்டே ரெக்வஸ்ட்டு, அந்த ஆனிவர்சரி ரெக்வஸ்ட் அதுக்கெல்லாமே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 4 டேஸ் முன்னாடி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா தான் எனக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஸ்ட்ராபெரிஸ், ஓகேவா? அண்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டு தான். கணேஷ் அப்படின்ற ஒரு மெயில் ஐடியிலேருந்து தான் வந்து அவங்க மெயில் பண்ணி இருந்தாங்க. அவங்க பேர் வந்து கவி மெனி மோர் ஹாப்பி பர்த்டே என்னோட சார்பாகவும் நம்ம சேனல் ஃபிக்ஸீஸ் சார்பாகவும் அண்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து மினி ஹாப்பி பர்த்டே. மெயினாக கவி, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. நீங்கள் வந்து மாமா ஸ்டோரி வேணும், ஒரு ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இது உங்களுக்காக தான், ஓகேவா? அண்ட் வந்து டைட்டிலே பார்த்து வந்திருப்பீங்க, ஹெட்செட் வார்னிங்கெல்லாம் போட்டு வந்திருப்பேன். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. அன்கட் சீட்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும். மை சப்பி டம்ப்ளிங்ஸ் இதுதான் வந்து ஸ்டோரியோட டைட்டிலு. அண்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சப்பியாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் காலேஜ் படிச்சிட்ருக்கீங்க. ரொம்பவும் வந்து சப்பியான பொண்ணு தான் நீங்கள். ரொம்பவும் கிடையாது, ஓகே, ஓரளவு மீடியம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த மாதிரி சப்பியான கேர்ள் தான் நீங்கள். எத்தனையோ பேர் உங்களை டீஸ் பண்ணாலும் கலாய்ச்சாலும் நீங்களாம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன். மற்றவங்களுக்காக என்னோடய பாடியெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணு தான் நீங்கள். உங்களுக்கு உங்கள் சைடோ, உங்கள் வீட்டில், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருமே வந்து பெருசாக வந்து எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் உங்கள் சப்பினஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கொழு கண்ணும் அந்த கன்னத்துக்கு கொஞ்சம் மேலே, ஐஸுக்கு கொஞ்சம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே உங்களுக்கு ரொம்ப பஃப்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியாகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எல்லாருமே உங்களை டம்ப்ளிங் கொழுக்கட்டை அந்த மாதிரி தான் வந்து கூப்பிடுவாங்க. செல்லமாக அப்படி தான் கூப்பிடுவாங்க. பட் யாரும் உங்களை வந்து அந்த மாதிரி எதுவும் பேசினது இல்லை. ஸோ வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹாப்பி லைஃப் இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். அண்டு டயாங் வந்து உங்கள் மாமா பையன். அவர் வந்து கொரியா தான். ஸோ இப்போ வந்து அவங்க ஃபேமிலி வந்து இங்கே செட்டில் ஆகிடலாம், நம்ம கொரியாவில் இருந்தது போதும், நம்ம ஹோம் டவுனுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருந்து கிளம்பி சவுத் இந்தியாவில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து வராங்க. லைக் வீட்டுக்கு பக்கத்துலேனா லைக் அந்த ஏரியாக்குள்ளாரையே. ஸோ அங்கே தான் வராங்க. புது வீடு வாங்கினதால ஸோ அங்கே வந்து கிரகப்பிரவேசம் நடந்துக்கிட்டுருக்கு. அன்றைக்கி நைட்டு தான் வந்து நீங்கள் வந்து அங்கே போகிறீங்க. போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து டயாங்கோட அம்மா தான், ஏய் கொழுக்கட்டை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. எப்படி இருக்கீங்க அத்தை? எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. அச்சோ, என் மருமக எவ்வளோ க்யூட்டாக இருக்கா. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு என் மருமகளை பார்த்து. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என் மருமகளை. அச்சோ தினோன்னு உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ண தெரியுமா. எப்போவுமே நீங்கள் ஃபோனில் தான் பேசுகிறீங்க. இப்போது இனிமேல் வந்து டெய்லியும் நான் வந்து இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். யார் வேண்டான்னு சொன்னால் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துரு. போங்க அத்தை காமெடி பண்ணிட்டு. யார்ரீ காமெடி பண்ணால்? உண்மையாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சும்மா அப்படியே ஃபன்னாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து டயாங் வந்து வராரு. வந்து டயாங்கோட அம்மாவும் வந்து டயாங்க கூப்பிட்றாங்க, டே டயாங் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு. டயாங்கும் வந்து உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்ததுமே அவ்வளோதான், அவரோட ஹார்ட் பீட்டாக செம்மையாக பட்டன்னு அடிச்சிக்குது. அந்த மாதிரி வந்து உங்களை பார்க்குறாரு. டே டயாங் இவ தாண்டா, ஏய் டம்ப்ளிங்கு நீ தானே
அச்சோ! எப்படி இருக்க? அப்பா! அந்த கன்னம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த சீக்ஸ வந்து செம்மையா பிடிச்சு சக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆ மாமா என்ன பண்ற மாமா? தள்ளு மாமா. ஏய் சும்மா இரு. இந்த இந்த குட்டு குட்டு கொழுக்கட்டை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு உங்க சீக்ஸ வந்து சக் பண்ணுறது, கடிக்கிறது. ஏய் மாமா எச்சி பண்ணாத மாமா. போ மாமா. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. ஏய் நான் அப்படி தாண்டி பண்ணுவேன். என்னோட டொம்ப்ளிங்கு செல்லோண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து உங்களை சீக்ஸ் அப்படியே பிடிச்சி கிள்றது, கடிக்கிறது, அப்படியே சக் பண்ணுறது. மாமா சும்மா இரு மாமா. சும்மா இருக்கிற மரியாதையே இருக்குது பாரு. அந்த 2 சீக்ஸும் எப்படி குச்சு குச்சு குச்சுன்னு இருக்கு. அப்படியே கடிச்சு சாப்பிட்றலாம் போல இருக்கு. டே டே டேய் நான் இங்கே ஒருத்தி இருக்கேன்டா. இருந்துட்டு போமா அதுக்கு என்னம்மா. ஆ சரிடா சரிடா நீ நடத்து நடத்து அப்படின்னு அவங்க அம்மா இங்கேருந்து போயிடுறாங்க. அச்சோ என் கொழுக்கட்டு போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறாங்க. ஓய் கொழுக்கட்டை நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடை சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. டயாங்கும் உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு. ஏய் கொழுக்கட்டை நில்லு கொழுக்கட்டை என் சொல்ல கொழுக்கட்டில் ஒரே ஒரு தடவை மாமா சாப்பிட்டுக்கிறேன்டி நில்றி நில்றி. முடியாதா போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரூம்ஸாக உள்ளாரெலாம் போய் பார்த்துட்ருக்கீங்க. கடைசியாக டயாங்கோட ரூமுக்கு தான் வந்து நீங்கள் போகிறீங்க. பரவாயில்ல ரூமெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது யாரோட ரூமு? அதுவா அப்படின்னு டயாங் உள்ளார வந்து கதவை மூடிடுறாரு. இது வந்து நம்மளோட ரூமு சொல்ல டம்ளிங்கு. எது நம்ம ரூமா? ஆமாம் என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நீ இங்கே தானே வந்து இருக்க போகிற. அப்போ இது நம்மளோட ரூமு தானே. ஒரு விஷயமா பார்த்து 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 எப்படி செலக்ட் பண்ணி இந்த ரூமை டெக்கரேட் பண்ண தெரியுமாடி என் சொல்லும் என் சொப்பு குட்டி. போதும் சும்மா இருமாம்மா. நான் எப்போ சொன்னேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ மேடம் வந்து என்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டீங்களோ? ஆ ஆ ஆமாம் பண்ணிக்க மாட்டேன். ஆஹா அப்படியா? ஏய் இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? தள்ளிப்போ. நான் வருவேன். என் ரூமு என்னோடது. நான் வருவேன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு டேங் முன்னாடி வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் பின்னாடி போயிட்டே இருக்கீங்க. பெட்டில் வந்து கால் இடித்து நீங்கள் பெட்டில் தான் விழுறீங்க. டயாங்கும் வந்து உங்களை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து உங்கள் மேலே தான் விழுந்திருப்பார். மாமா தள்ளு மாமா. ஏந்தி மாமா. முடியாதடி. மாட்டினியா என்கிட்ட? என்ன சொன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸ் தான் வந்து பிடிச்சி செம்மையாக ரஃப்பாக சக் பண்ணுறாரு, கடிக்கிறாரு. மாமா மாமா விடு மாமா உனக்கு இதே வேலையாக போச்சு விடு மாமா. முடியாதுடி முடியாதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள் நெக்கு கிட்ட தான் போகிறாரு. அப்படியே அங்கே வச்சும் லைக் குட்டி 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 கிஸ்ஸாக பண்ணுறாரு, சக் பண்ணுறாரு. மாமா என்ன மாமா பண்ணுற? சும்மா இரு மாமா. சும்மா இருக்கலாம் முடியாதுடி. தனியாக மாட்டிருக்கிற இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சும்மா விடுவேன் நீ நினைக்கலாமா என் செல்லம். அப்படியே அந்த கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து ஃபுல்லும் அப்படியே ட்ராவல் ஆகுது. கிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அகெயின் வந்து டேங் வந்து உங்களோட சீக்ஸு கிட்ட வராரு. அப்படியே அந்த லிப்ஸுக்கு பக்கத்தில் லிப்ஸுக்கு கீழே இன்னொரு சீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கும் டெம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மாமா அப்போ போதும் மாமா. முடியாதுடி முடியவே முடியாது அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே வந்து லைக் ஒரு டீப் ஒரு லிப் லாக்கு. மாமா மாமா சும்மாரு. அப்படியே அந்த கிஸ் அப்படியே டங்க்கு ரெண்டும் ஃபைட் ஆகுது. அவரோட ஹேண்டு நீங்கள் வந்து தாவணி தான் போட்டிருந்துருப்பீங்க. ஸோ உங்கள் ஹிப்பு செம்மையாக வந்து அவர் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ரப் பண்ணுறது பிடிச்சி க்ரிப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவர் ஹேண்ட் அப்படியே மேலே ட்ராவல் ஆக போகுது. அப்போ வந்து டயாங்கோட ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. எவ்வண்டா அது கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விடுறானுங்களோ சரி அப்படின்னு டயம் உங்கள் மேலே இருந்து எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இரு பொண்டாட்டி யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து அவரும் போகிறாரு. இது தாண்டா சாக்கு நம்ம எஸ்கேப் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எந்திரிச்சு கதவு கிட்ட தான் போகிறீங்க. டயாங் டோரை ஓப்பன் பண்ணால் டயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு லைக் ஜிமினும் ஜங்குக்கும் டே மச்சான் என்னடா அப்படின்ட்டு வந்து அவங்க வாயை திறந்து பார்த்தாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க. அவங்க கழுத்தில் வந்து அப்படியே ஹிக்கி மார்க்காக இருக்குது.
ஆ மச்சான் வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிட்ட போலயே! செம்ம மஜா போல. உங்களுக்கு அப்படியே ஐயாயிருச்சு. நீங்க அப்படியே வந்து அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஏன்டா? ஏன்? எதுக்குடா வந்தீங்க? என்ன பிடுங்குறதுக்குடா வந்தீங்க? நான் பாட்டுக்கு அவள அப்படியே கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலான்னு பார்த்தா, வந்து மொத்தமா கெடுத்துட்டீங்க. போயிட்டா இனி. பக்கத்திலேயே வரமாட்டா. என்ன பிடுங்குறதுக்குடா இங்க வந்தீங்க? ஜங்குக் தான். நீ அவ கூட இருப்ப. நீ எனக்கு எங்களுக்கு எப்பிட்றா தெரியும்? சரி நீ மட்டும் தான் இருப்ப ரூம்ல. ஏதாவது சும்மா தனியா இருப்பியே! கம்பெனி குடுக்கலாம் அப்டின்ட்டு வந்தா என்னடா ரொம்ப தான் பேசுற? ஆ ஆமான்டா. அப்படி தான்டா பேசுவேன். என்னடா பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் கீழ வந்திருப்பீங்க. கீழ வந்து உங்களோட மத்த ரிலேட்டிவ்ஸு எல்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ கசின்ஸு, சிஸ்டர்ஸ் அந்த மாரி எல்லாம் இருக்காங்க. நீங்க கீழ வரதும் ரொம்ப வேகமா கீழ வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உங்க ஃபேஸ் அப்படியே வந்து ரெட்டிஷ்ஷா, ப்ளஷ் ஆகுறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்பவே புரிஞ்சிருச்சு சம்பவம் நடந்திருக்கு. ஆள் சிக்கிட்டா நமக்கு அப்படின்ற மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஐஷு, சுஜி, ஆனி, அ புஷ்பா எல்லாருமே வந்து உங்ககிட்ட தான் வராங்க. ஐய்யய்யோ! இவளுங்க வேற வந்துட்டாங்களா? போச்சு போச்சு எப்படியோ எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எஸ்கேப் ஆக பார்க்குறீங்க. பட் ஆனா அவங்க வந்து விடவே இல்ல. "ஆப்பாராம் என்னாம்மா செம்மையா சம்பவம் போலயே!" அப்படின்னு வந்து நம்ம சுஜி தான். அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஆ அதான் எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியுது. எங்களுக்கு மட்டுமா தெரியுது? பார்க்குற எல்லாத்துக்கும் தான் தெரியுது அப்படின்னு வந்து புஷ்பா, "அ என்ன தெரியுது?" அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ஆ உன் கழுத்துக்கு கீழ எல்லாம் நல்லா தெரியுது. அப்புறம் உன் கன்னத்துலன்ட்டு செம்மையா தெரிது. அதுதான் நாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போதான் உங்களுக்கு அச்சோ பாவி நாசமா போனவனே இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சி போங்கடி. ஆ நாங்க போறது இருக்கட்டும். முதல்ல நீ போய் இத ஹைட் பண்ணு. அப்புறம் பார்த்தா எல்லாருக்கும் நீ வேற என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிரும். அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டயாங்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஜங்குக்கும், ஜிமினும் கீழ வராங்க. நீங்க அண்ட் உங்க கசினு, தங்கச்சி இது எல்லாமே நீங்க பேசிட்டு இருக்கிறத அவரும் பார்க்குறாரு. அவரும் வந்து உங்கள பேக்கப் பண்ணிக்கிறாரு. பொண்டாட்டி உங்களுக்கா சம்சகம் மாமா என்ன பண்ற மாமா? விடு மாமா. ஆ அவர் உங்க காது கிட்ட ரகசியமா வந்து தனியா இருக்கு தனியா இருக்கும்போது நான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்கி வயசில் சொல்லிட்டு உங்கள் சிக்கன் கிஸ் பண்ணுறாரு. ஆ நாங்கள்லாம் இங்கே இருக்கிறோம் மாமா. சரியா உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் தனியாக கூட்டு போய் அப்புறமா கொஞ்சிக்கோங்க. நாங்கள்லாம் வந்து இங்கே இருக்கிறோம். கொஞ்சம் பார்த்து அப்படின்ட்டு வந்து ஐஷு. ஆ அது நான் என்ன பண்ண முடியும்? உங்கள யாரு பார்க்க சொன்னா? திரும்ப வேண்டியது தானே அப்படின்ட்டாங்க. சொல்லுவடா சொல்லுவேன். நீ ஏன் சொல்ல மாட்ட? ஆனி வந்து யாரு அப்படின்னா டயாங்கோட அக்கா. அவங்க சொல்றாங்க, "ஏய் உனக்கு என்னாடி? உனக்கு என்ன வயித்தெரிச்சலு? அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்க. அதனால தானே சிங்கிளா என்னமோ சுத்திட்டு இருக்க. போடி போடி உனக்கு பொறாம." ஆமாண்டா அப்படியே பொறாம பொங்குது. போடா போடா டேய் போடா போடா. தோட ஏதோ சின்ன பையன்ட்டு பார்த்தா ரொம்ப தான் வந்து வாய் நீளுது உனக்கு. அப்படி தாண்டி நீளும். உனக்கு என்னடி உனக்கெல்லாம் இதுவே ஜாஸ்தி. மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் நீ சண்டை போட்டுட்ருக்காங்க. இது மாதிரி அப்படியே ஃபங்க்ஷன்ஸும் நல்லா ஃபன்னாக ஜாலியாக போய்கிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்க வெஸ்ட்டு கிட்ட வந்து யாரோ வந்து ரொம்ப வெயிட்டா ஃபீல் ஆகுது. என்ன இது? ஏதோ வெயிட்டா ஃபீல் ஆகுதே! யாரோட இது என்னமோ இதாகுதே காதுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா டயாங் தான். ஆ, செம்ம ஷாக் உங்களுக்கு. ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. மாமா நீங்க என்ன அப்படின்ட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. எந்திரிச்சிட்டியா பொண்டாட்டி? என் செல்ல பொண்டாட்டிய ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, நான் வந்து பார்த்தபோது நீ நல்லா க்யூட்டாக தூங்கிட்டு இருந்தியா? அப்புறம் எப்படி வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறது? அதனால தான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இங்கேயே தூங்கிட்டேன். மாமா வெளியே போவோமா? யாராவது பார்த்தா என்ன ஆகுறது மாமா? எவன் பார்த்தா எனக்கு என்னடி? ஏ எனக்கு என்ன? ஆ எவ்வளோ வருஷம் ஆச்சுன்ட்டு ஆசையாக வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்குனா என்னாடி என்னாடி? என்ன 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 போடா வெளியே. எது டாவா?
அடிங்கொய்யாலங்க! என்னடி மாமாவ டா போட்டு பேசுற? அப்படி தான்டா பேசுவ. என்னடா பண்ணுவ? அப்படின்னு நீங்க டயாங்க ஆ என்ன ஆகுறன்னு பாருடி நீ அப்படின்னு செம்மையா உங்கள கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா அப்படியே ரொம்ப லைக் வந்து என்ன சொல்கிறது ஃப்ளின்ச் ஆகியிருப்பீங்க. ஏன்னா சடனாக வந்து டயாங் வந்து கிஸ் பண்ணியிருப்பாரு. அந்த கிஸ்ஸும் வந்து ரஃப்பாக பண்ணியிருந்திருப்பாரு. உங்களை அப்படியே பெட்டில் தள்ளி அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகி அவ்வளோ டீப்பாக வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அடிக்கிறீங்க, தள்ளுறீங்க. அவரை கொஞ்சம் கூட அசையலை. உங்கள் 2 ஹேண்ட்ஸையுமே உங்கள் 2 சைடும் ஹெட் சைடை வந்து அவரோட ஹேண்டில் பின் பண்ணிவிட்டு செம்ம ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. டங்க்கு ப்ளே ஆகுது. அப்படியே வந்து அவரோட பாடியும் உங்கள் பாடி மேலே அப்படியே ரப் பண்ணுறாரு. அதுவும் வந்து டீஸ் பண்ணுற மாதிரி தான் ரப் பண்ணுறாரு. உங்களுக்கா முடியல. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா லைக் வந்து க்ராப் டாப்பும் ஸோ தூங்கும்போது வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி தான் நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. டயாங் செம்மையாக வந்து எங்கே என்ன பண்ணால் செம்மையாக வந்து உங்களுக்கு டெம்ப்ட் ஆகுமோ அந்த மாதிரி தான் வந்து ரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த கிஸ்ஸு கழுத்துக்கு போகுது, ட்ராவல் ஆகுது, லிக் பண்ணுறது, சக் போடுறதுன்னு அவ்வளோ இதாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாமா என்ன பண்ணுற மாமா? மாமா வேண்டாம் மாமா நிறுத்து மாமா அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப கெஞ்சுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்பவும் டெம்ப்ட் ஆயிருச்சு. உன் வாய் மட்டும் தானடி வேண்டாம் நிறுத்துன்னு சொல்லுது. ஆனால் உன் உடம்பும் சரி உன் கண்ணும் சரி இன்னும் வேணும் வேணும்னு கேட்குதடி. எப்படிரி என்னால் நிறுத்த முடியும் அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸு மொத்தத்தையும் வந்து கழட்டி தூக்கி போட்டுடுறாரு. அன்கட் சீன் வந்து இதுக்கப்புறமா வந்து டெலகிராமில் வரும். ஸோ நீங்கள் போய் அங்கே பார்க்கலாம். அண்ட் வந்து ஒரு நூன் டைம் ஒரு 5 மணிக்கு தான் வந்து நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க. அவ்வளோ டயர்டாக இருக்கு. டயாங் உங்களை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு டயாங்க தான் பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்து அவரோட செஸ்ட்டில் தான் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. லைக் உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் டயாங் படுத்துக்கிட்டு இருக்காரு. படுத்துட்ருக்கிறத பாரு பொறுக்கி அப்படியே ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கான் பாரு. ஆனால் பண்ணுறது எல்லாமே சேட்டை வேலை அப்படின்னு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. டயாங்கோ எந்திரிச்சிருப்பாரு. அப்படியா பொண்டாட்டி? அப்படியா ஆமாம் எந்திரிச்சிட்டியா? நான்லாம் எப்போவோ எந்திரிச்சிட்டேன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எந்திரிச்சா என்ன பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு தான் நான் சும்மா படுத்துட்டு இருந்தேன். என் டம்ப்ளிங்கு செல்லம். போதும் விடு மாமா எனக்கு வலிக்குது. அச்சோ எங்கடி வலிக்குது செல்லம்? மாமா மசாஜ் பண்ணிட்டா? மசாஜாவது கிசாஜாவது கை கீயை மேலே வச்சா அவ்வளோதான். ஏன்டி செல்லம்? மாமா ஆசையாக நான் பண்ணுறேன்னு கேட்குறேன்ல அப்புறம் என்னாடி? போதும் விடு, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்து போடுறேன். எதுக்குடி ட்ரெஸ்ஸு? அதான் மாமா இருக்கல்ல அப்புறம் என்னாடி? நீ சும்மா இரு. எப்போ மாட்டோன்னு தெரியாமல் நான் பயந்துட்டுருக்கேன். நீ வேற மாட்டினா மாட்டிட்டு என்ன இப்போது? எப்படியும் நான் தானடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் என்னாடி அப்படின்ட்டு வந்து டேங் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் லைக் வந்து ரூம் சும்மா தான் வந்து மூடி இருந்திருக்கும். உங்கள் அம்மாவும் என்ன இவ இன்னும் வரவே இல்லையே, ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கதவை திறந்து வந்து வந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போது வந்து என்ன பொசிஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா டயாங்கோட மேலேயும் ட்ரெஸ் இருந்திருக்காது. நீங்கள் வந்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கு பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வந்ததுமே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. செம்ம ஷாக்கு உங்களுக்கும் டயாங்க்கும். செம்ம ஷாக்கு. ஒரு மாதிரி வந்து லைக் பயமாகவும் ஆயிடுச்சு. அத்தை உள்ளார வரும்போது கதவெல்லாம் தட்டிட்டு வரணும்னு தெரியாதா அத்தை? என்ன அத்தை பழக்கம் இதெல்லாம்? அடங்கொன்னா டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற என் பொண்ணை? ஐயோ போச்சே. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அம்மா வாயை மூடுமா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இருடி முதல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வாங்க 2 பேரும், அப்புறம் இருக்குது உங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே போயிடுறாங்க. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், கேட்டியம்மாம்மா பாரு போச்சு. இப்போ என்னாடி கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் நடந்திருக்கும், இப்போ சீக்கிரமாக ஏன் பொண்டாட்டி ஆக போகிறேன் அவ்வளோதானே. சரி சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை போட்டு வட்டி என் செல்லம், மாமா கீழே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சரியா அப்படின்னு டயாங்கோ வந்து கீழே போயிடுறாரு. கீழே போய் அவர் பாட்டுக்கு வந்து அப்புறம்
ஏன்னா எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெனாவட்டா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் என்னதான் வந்து அப்படி பேசினாலும் உள்ளக்குள்ளார என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் இருக்கு. டயாங்கோட அம்மா தான் அவர் காதை பிடிச்சி திருவுறாரு. அப்படி என்னடா உனக்கு அவசரம்? கல்யாணம் வரைக்கும் கூட உன்னால் வெயிட் பண்ண முடியாதடா? அந்த அளவுக்கு என்னடா? மா அதெல்லாம் வந்து அப்படியே வரும்போதே பண்ணிட்டாதாம்மா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவங்க அம்மா இன்னமும் திருவுறாங்க. அம்மா அம்மா வலிக்குதுமா, விட்டுமா விட்டுமா. என்னம்மா இப்போ என் பொண்டாட்டி தானம்மா, இப்போ என்ன கல்யாணம் முன்னாடி பண்ணிட்டேன், அதுக்கு என்ன இப்போது? நானும் எவ்வளோ வருஷம்தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது, அதனால தான் எப்போ சான்ஸ் கிடச்சோ நான் யூஸ் பண்ணிட்டேன். சொல்லுவடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மண்டையிலே 2 அடி அடிக்கிறாங்க. ரொம்ப தாண்டா நீ இது பண்ணிகிட்ருக்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது எப்போவோ நடந்திருக்கும். நீங்கள் பண்ணி வைக்கல, நான் என்ன பண்ணுறது? நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது. எனக்கும் வந்து ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் சரி இவன் எப்படியும் வந்து ஒயன் வீட்டில் தான் இருப்பான், வாங்க நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஜங்குக்கும் ஜிமினும், டே மச்சான் எனக்கு தெரியும்டா நீ இங்கே தான் இருப்பானு, அதனால தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே எல்லாருமே முறைச்சி பார்த்துட்ருக்கானுங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே லைக் ஒயனோட அப்பா அம்மா, டேயோட அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உட்காந்துட்ருக்காங்க. எல்லாம் இப்போ அவங்கள தான் முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. வந்துட்டானுங்க 2 தறுதலையும். இந்த தறுதலை கூட சேர்றதுனால தான்டா நீயும் இந்த மாதிரி இருக்க, தறுதலையாக இருக்க. மா எதுக்குமா இப்போ எங்களை இப்படி புகழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு ஜிமின்னு. எது புகழ்ந்துட்டுருக்கனா? இர்றா விளக்க மாற்ற எடுத்து உங்களெல்லாம் வந்து அடித்து சாகடிக்க போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஏது இப்போ எதுக்கு எங்களை வந்து கோர்த்து விட்டுட்ருக்கீங்க, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டே மச்சான் என்னடா பண்ண, எதுக்குடா உங்கள் மேலே இருக்கிற காண்டி எதுக்குடா எங்கள் மேலே கட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம ஜங்கு கேட்குறாரு. அதுவா மச்சான், ஒன்றும் இல்லை மச்சான், மேரேஜ் பின்னாடி என்ன நடக்கணுமோ அதை முன்னாடியே பண்ணிட்டேன், அதுக்கு தான் மச்சான் எல்லாம் காண்டில் இருக்காங்க, அவங்களாலாம் பண்ண முடியல நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு தான் எல்லாம் வந்து காண்டில் உட்காந்துட்டு இருக்கானுங்க மச்சான். டே மச்சான் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு ஜிம்மின்னு. தேங்க்ஸ் மச்சான். அப்புறம் கூடிய சீக்கிரத்தில் அப்பா ஆக போகிற, ட்ரீட் இல்லையா மச்சான்? ட்ரீட் எல்லாமையாடா, விட்டு விட்டு என்ன வேணுமோ கேளு வாங்கி தர மச்சான் அப்படின்னு டேங்கு எடு செருப்ப நாயே அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அம்மாவும் வயனோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து 3 பேத்தையும் செம்மையாக அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து லைக் ஒயனும் அப்போ தான் கீழே வருவாங்க. என்னது இது எதுக்கு இப்படி போட்டு அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே வந்து பேச போவாங்க. அப்போ வந்து நம்ம ஒயனோட கசினு, அப்புறம் வந்து டேங்கோட அக்கா ஆனி அப்படி எல்லாமே வந்து ஒயனை ஓரமாக இழுத்துட்டு போய், ஒய் என்னாடி பெரிய சம்பவம்லாம் பண்ணியிருக்கிற, சரி சரி மொத்தமாக என் தம்பியை வளைச்சி போட்டல நீ. ஆனி தான். எது நான் வளைச்சி போட்டேன், நான் சொல்லுவேன், நீ ஏன் சொல்ல மாட்டேன்? உன் தம்பி பண்ண வேலைக்கு அவனை போட்டு நல்லா பொழக்கணும். ஏய் என் தம்பி பண்ணதுனால தானடி வந்து சீக்கிரமாக நீயும் அம்மாவாக போகிற, எனக்கும் ஒரு குழந்தை, அத்தை அத்தைன்னு என் கூப்பிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப கனவு காணாத அப்படின்ட்டு வந்து அங்கே எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சூன் வந்து உங்களுக்கும் டயாங்க்கும் வந்து 1 வீக்லேயே மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டு கிராண்டாக மேரேஜும் நடக்குது. டயாங்க்கும் ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. உங்கள் கசின்ஸு ஆனி எல்லாருமே வந்து டயாங்கோட அக்கா ஆனி அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கையும் சரி உங்களையும் சரி செம்மையாக டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ டீஸ் பண்ணுறாங்க, தாங்கவே முடியாத அளவு மாதிரி உங்கள் ஃபேஸ் அப்படியே ரெட்டிஷாக ஆகிடுது, அந்த அளவுக்கு டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டயாங்க்கா என்ன வேணாலும் டீஸ் பண்ணிட்டு போங்க, எனக்கெல்லாம் கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம டயாங் சுற்றிக்கிட்டு இருக்காரு. மேரேஜும் முடியுது. ஸோ இப்போல்லாம் வந்து வீட்டில் தான் ரிலேட்டிவ்ஸு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸு, கசின்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் ஜிமினும் வந்து டயாங்கை பிடிச்சி கலாய்ட்டுக்கிறது, அப்புறம் நைட் என்னென்னலாம் அப்படி இப்படி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்தவங்களுக்கு வந்து அது இது எல்லாம் வந்து கொடுக்கணும்ல. ஸோ வந்து சுஜி வந்து அதை அங்கே வந்து கிச்சனில் நின்று பண்ணிகிட்ருக்காங்க.
அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜங்குக் வந்து வராரு. வந்தோடனே பார்த்துட்டாரு. மாட்னடி இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மிர்க் பண்ணிட்டே வந்து போகிறாரு. போய் வந்து லைக் சுஜியோட வெஸ்ட்டை தான் பிடிச்சி நல்லா கிள்றாரு. ஆ ஆ எவன்டா அது அப்படின்ட்டு சொல்லி அவங்க திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கு. டேய் எதுக்குடா இப்படி பண்ண, வலிக்குதுடா. அச்சோ வலிக்குதா குள்ளச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவரும் வந்து ஜங்குக்கு வந்து சுஜியோட வெஸ்ட்டை தான் வந்து ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. கையெடுடா எதுக்குடா முதல்ல இந்த மாதிரி பண்ண. ஆ நல்லா வசதியாக இருந்துச்சா, அதுவும் வந்து ஏன் வந்து சும்மா விடணும், அதனால தான். என்னடா சும்மா ஒன்றும் பொறுக்கி பொறுக்கி தள்ளுடா. முடியாதுடி என்னடி பண்ணுவ. அவ் பாரு முதல்ல தள்ளு, எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. முடியாது என்னடி பண்ணுவ. நானும் வந்து ரொம்ப நாளும் வந்து உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் கேட்குறியா நீ. ஆ நானும் எவ்வளோ நாள் தானடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. நீ சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கணுமா. அதெல்லாம் முடியாதுடா தள்ளுடா. இது டாவா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுச்சியோட லிப்ஸை வந்து ஜங்குக் கடிக்கிறாரு. அண்ட் அங்கே ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த பக்கமாக வந்து ஜிமின் வந்து லைக் அங்கே வந்து என்னென்னா புஷ்பா, ஆனி, அப்புறம் வந்து ஐஷு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து நம்ம ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு பூவாக வந்து பிச்சு பிச்சு புஷ்பா மேலே தான் வந்து தூக்கி போட்டுட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம்ம காண்டாகுது. ஏய் போய் பேசிட்டு தான் தொலையேன்டி, ஏன்டி வந்து இந்த மாதிரி அவன் குப்பை போட்டுட்ருக்கான்னு தெரியுதுல்ல, போய் தொலைடி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, என்ன தாண்டா உனக்கு வேணும் அப்படின்னு புஷ்பா ஜிமின் கிட்ட கேட்குறாங்க. நீ தாண்டி வேணும் என் செல்லம், மாமாக்கு ஒரு கிஸ்ஸு கூட. இவ்வளோ நாள் ஆச்சு, என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒரு கிஸ்ஸாவது கொடுத்தியாடி. ஆ ரொம்ப தாண்டா நீ ஆசைப்படுற அப்படின்ட்டு அங்கே ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் வருது. டயாங்க அப்படியே ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி படபடப்பாக உள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் வந்து பால் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளார போகிறீங்க. ரூமுக்குள்ளார போய் டோரெல்லாம் க்ளோஸ் லாக்கெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே தான் போகிறீங்க. பொண்டாட்டி வந்துட்டியா வந்துட்டியா, எவ்வளோ நேரம்டி, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருந்த பாலை எடுத்து அந்த பக்கமாக வச்சுக்கிட்டு வா 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 உட்காரு உட்காரு உட்காரு, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது, இவ்வளோ நேரமாடி என் செல்லம் என் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த சீக்ஸை தான் வந்து சக் பண்ணுறாரு, கடிக்கிறாரு. மாமா போதும் மாமா, விட்டு மாமா. ஏய் முடியாதுடி, நீ எப்பவும் விடவே மாட்டேன்டி. இந்த ரெண்டுமே எனக்கு தான், கன்னத்தில் இருக்கிற ரெண்டும் எனக்கு தான், கீழே இருக்கிற ரெண்டும் எனக்கு தான். சி என்ன இப்படி பேசுகிற. ஏன்டி உன்கிட்ட தானடி இதெல்லாம் பேச முடியும், வேறு யாருக்கிட்டடி பேச முடியும் என் சொல்லும் அப்படின்னு வந்து உங்கள் லிப்லேயே வந்து கிஸ் பண்ணுறாரு. போதும் போதும் மாமா விட்டு, நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். உனக்கு எதுக்குடி கஷ்டம், மாமா இருக்கல நானே சேஞ்ச் பண்ணி விடுறேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது பாரு, ஒழுங்காக கம்முன்னு இருந்துக்கோ, எனக்கு சேஞ்ச் பண்ணிக்க தெரியும். அட மாமா இருக்கும்போது நீ ஏன் செல்லம் இவ்வளோ கஷ்டப்படணும், வா 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 மாமாவே சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு க்ளாசெட்டுக்கு போகிறாரு. அங்கேயே ஒரு மேக்கவுட் செஷன் நடக்குது. இங்கே வெளியில் வந்து ஏதாவது சீன் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேறு யாருமே இல்லை. ஆனி, அப்புறம் புஷ்பா, சுஜி, ஐஷு தான் எல்லாம் எட்டி பார்த்துட்ருக்காங்க. எங்கேயும் இவங்க 2 பேரையும் காணோம், சுத்தமாக காணுமே. எங்கே போனாலுங்க இவங்க 2 பேரும், ஏதாவது ஒரு சீன் பார்க்கலான்னு பார்த்தா ஆளையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த க்ளாசட்லேருந்து சவுண்டு எங்கேயோ இருந்து சவுண்டு வருதேன்னு வந்து அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இங்கேருந்து வருதுன்னு தான் அவங்களுக்கு தெரில. டயாங் செம்மையாக உங்களை வந்து க்ளாசட்லேயே வச்சு சம்பவம் செய்கிறாரு. செம்ம ரஃப்பாக ஹார்டாக செம்மையாக கற்றுன்னு கத்த வைக்கிறாரு உங்களை. அந்த மாதிரி வந்து தரமாக நம்ம டயாங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் ஒன் ஷாட் இதோட முடிவடைகிறது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்கட் சீன் டெலகிராமில் இருக்கும். ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா. இன்ஸ்டா ஐடியும்
டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன்டா ஃபிக்ஸீஸ். கொஞ்சம் எனக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் இதை தான் நான் கேட்குறேன். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அண்ட் ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது எஃப்எஃப் வேணும் அப்படின்னா அதை நான் டெலகிராமில் தான் போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பாய்டா ஃபிக்ஸீஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம்.